கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கால வேளை. இந்த கால வேளை தியானத்திற்காக என்னாகமம் 3ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நீங்கள் வாசித்து தியானிக்கும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்திலே 51 வசனங்களை கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாகவும், இந்த தொகையிட்ட ஜனங்களிலே மொத்தம் எத்தனை பேர் என்றும், அதிலேயும் ஸ்தோத்திரம் லேவியரை மாத்திரம் கர்த்தர் தனியாக எண்ணும்படி சொல்லி, அந்த லேவியரை ஏன் பிரித்தெடுத்தேன் என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். இந்த காலவேளை தியானத்திற்காக 45ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள், நான் கர்த்தர் என்று சொன்னார். இந்த காலை தியானம் என்ன என்றால், ஸ்தோத்திர ஆண்டவர் 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை மாத்திரம் தனக்கு பிரித்தெடுக்க காரணம் என்ன என்றால், ஆண்டவருடைய ஜனங்களாயிருக்கிற எல்லாருமே ஸ்தோத்திரம் அவருடையவர்கள்தான். அதிலேயும் ஆண்டுடைய ஜனமாக இருக்கிறவர்களிடத்தில் பிறக்கிற முதற்பேனான எல்லாமே ஆண்டவருக்குரியது தான். ஆகிலும் அப்படிப்பட்டவர்களை தனக்குடையதாய் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு பதிலாக 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்தை அவர்களுக்கு பதிலாக தேவன் தெரிந்தெடுக்கிறார். புரியும்படி சொல்லுகிறேன். உங்கள் வீடுகளிலே ஒரு ஸ்தோத்திரம் 4 குழந்தைகள் இருக்குமானால் அந்த மூத்த குழந்தை கர்த்தருடையது. அப்படிப்பட்ட கர்த்தருடையதாய் மாறக்கூடியது குழந்தைக்கு பதிலாக தேவன் ஒரு குடும்பத்தை, ஒரு ஊழியனை தனக்காக பிரித்தெடுத்து உங்களுக்கு பதிலாக அவனை தன்னுடையவனாய் நிறுத்தி கொள்ளுகிறார். அப்படியானால் ஒரு சபை விசுவாசி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் திருச்சபைக்கு கர்த்தர் ஒரு போதகரை கொடுக்கிறார் என்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதிலாக அல்லது உங்களுக்கு பதிலாகத்தான் கர்த்தர் இந்த ஊழியனை இந்த இடத்துல நிறுத்துகிறார். அப்படியானால் இவர்கள் கனத்துக்குரியவர்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டும். நீங்கள் கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஊழியனை உலகத்தில் நின்று வேலையில் நின்று பிரித்தெடுத்து அவனை ஊழியனாக நிறுத்தி வைக்கிறார். இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னாலே வேலை இல்லாமல் வந்தவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறு. வேலை இல்லாமல் அவங்க வரலை, உங்களுக்கு பதிலாக தேவனுக்கு வேலை செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள். ஆகவே ஊழியர்களை கனத்துக்குரியவர்களாக கருதும்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுங்கள். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பிறந்த கர்ப்பம் திறந்து பிறந்த முதல் குழந்தைக்கு பதிலாக லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் தன் வார்த்தையை வைத்து அவர்கள் மூலமாய் தேவ ஜனத்துக்கு வார்த்தைகளை கொடுத்தார் அல்லவா? அதுபோல தான் இன்றைக்கும் தேவன் உங்கள் ஒவ்வொரு திருச்சபைக்கும் தந்திருக்கிற ஊழியர்கள் ஸ்தோத்திரம் உங்களுக்கு பதிலாக தேவ வார்த்தைகளை சொல்லும்படி நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அவர்களை கனத்துக்குரியவர்களாய் எண்ணி நடத்துவீர்கள். மாறாக அவர்களை கனவீனமானவர்களோ அல்லது வேலையில்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டாங்களோன்னு சொல்கிறதுக்கு வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே இந்த நல்ல சிந்தையோடு இன்றைக்கு தேவன் எனக்கு தந்த ஊழியர், சபை ஊழியர், குடும்பங்கள் எல்லாமே எனக்கு பதிலாக அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கனத்துக்குரியவர்களாக எண்ணுங்க. அது உங்களுக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் தந்த நல்ல சிந்தையின்படியே ஊழியர்களாய் இருக்கிறவர்களை ஆண்டவரை கனத்துக்குரியவர்களாய் கருதி அவர்களை அற்பமாய் எண்ணாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக மாற்றித்தாங்கன்னு சொல்லி இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. God bless you. ஆமேன், ஆமேன்.